This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked about in these videos are purely used as an example. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் அலைஸ் ப்ளூவில் இருந்து. வெல்கம் பேக் டு அவர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ஸ் ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங் லைக் கால் ஆப்ஷன்ஸ்னால் என்ன, புட் ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்னால் என்னன்றதை பற்றி ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து புல் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்றதை பற்றியும் அதோட ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்றது புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஒரு டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது புல்லிஷ் மார்க்கெட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டை நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பை கால் போகிறதுக்கும் ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு பை கால் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிஸ்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் தான், விச் மீன்ஸ் நமக்கு கட்டக்கூடிய என்டையர் ப்ரீமியமும் ரிஸ்க்காக இருக்கும். பட் அதையும் நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்ற ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த புல் கால் ஸ்ப்ரெட்டோட பே ஆஃப் சார்ட் உங்களுக்கு கிளியர்லி தெரியும். இந்த புல் கால் ஸ்ப்ரெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம பை பண்ணுறோம், கூடவே கால் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணுறோம், கூடவே வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கால் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செல் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ். இதை இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட ஒன்லி ஆப்ஷன்ஸ் பிளாட்ஃபார்முக்குள்ளே போகலாம் வாங்க. வெல்கம் பேக் டு ஆன்வெப் பிளாட்ஃபார்ம். இங்கேருந்து நம்ம வந்து புல் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்கலாம், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக் என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒன்லி ஆப்ஷன்ஸ் நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து போய்க்கலாம். onlyoptions.com ஒன்லி ஆப்ஷன்ஸ் பிளாட்ஃபார்ம் போய்க்கோங்க. போயிட்டு லாகின் இன்டு பிளாட்ஃபார்ம் போய்க்கோங்க. அலைஸ் ப்ளூ கன்னியூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி பிளாட்ஃபார்ம் வந்து லாகின் ஆயிரும். அதாவது உங்களோட ஆன்வெப்போட லாகின் வந்து ரீடைரக்ட் இங்கே ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட பிளாட்ஃபார்ம். இங்கே நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு ப்ரீ பில்டாகவே இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், புல் கால் ஸ்ப்ரெட் இருக்கும். ஸோ புல் கால் ஸ்ப்ரெட் இங்கேருந்து கிளிக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் அந்த ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்காக சில ஸ்டாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறேன்னா நான் வந்து ஒரு பிபிசிஎல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பிபிசிஎல் விச் வாஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 615 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்ட் இப்போ பார்க்கும்போது இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேம் இட்ஸ் இன்னும் டெய்லி புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நான் இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த மந்த்லி வந்து எக்ஸ்பயர் ஆகும்போது, மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகும்போது இந்த 615லேருந்து இந்த ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 690 வரைக்கும் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து பியூர்லி ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஒரு 690 வரைக்கும் போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிக்கலாம்னா, ஒரு காலை வந்து பை பண்ணிக்கலாம், ஆரல்ஸ் வந்து ஒரு புட்டை செல் பண்ணிக்கலாம், இல்லை ஃபியூச்சர்ஸை வந்து லாங் போய்க்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளோட புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. ரைட், இப்போது 615ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முதல்ல ஆப்ஷன் செயின் நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிபிசிஎல் போட்டுக்கோங்க, பிபிசிஎல் போட்டுக்கோங்க, கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் விச் வாஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 615 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து 618 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 615ல் ட்ரேட் ஆகும்போது நம்மளோட அட் த மணி அப்படின்றது 615 ருபீஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? 615 ருபீஸாக தான் நம்மளோட அட் த மணியாக இருக்கும். அட் த மணியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23.70 இருக்குது. ஓகேங்களா? 23.70 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட், இப்போது இதை நீங்கள் நேக்கடாக பை பண்ணும்போது, இதை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, பை பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒருவேளை மார்க்கெட் என்னோட டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக போகுது, ஒருவேளை மார்க்கெட் என்னோட டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது நான் கட்டியிருக்கக்கூடிய என்டையர் ப்ரீமியமும் நான் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? நான் கட்டியிருக்கக்கூடிய என்டையர் ப்ரீமியமும் நான் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது 16 போட்டுக்கிறேன், 615 போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், இது நார்மலான ஒரு பைக்கால் ஸ்ட்ராட்டஜி தான். இங்கே நான் கட்டக்கூடிய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 42,480 ருபீஸ் நான் ப்ரீமியம் கட்டிக்கிறேன். இங்கே என்னோட மேக்ஸிமம் லாஸுங்கிறது 42,480 ருபீஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கலாம், இதுதான் பே ஆஃப் சார்ட். இந்த பே ஆஃப் சார்ட்டில் இந்த
ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஷேடட் ஏரியா எல்லாம் எக்ஸ்பைரி ஏரியா, இந்த ஷேடட் ஏரியா எல்லாமே நம்ம எக்ஸ்பைரி ஏரியான்னு எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 638 தான் வந்து இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டுங்களா? 638.57 தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, ஒருவேளை மார்க்கெட் எக்ஸ்பயர் ஆகும்போது இந்த 638.50க்கு மேலே எக்ஸ்பயர் ஆனால் தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்க முடியும். அதுக்கு கீழே எக்ஸ்பயர் ஆச்சுன்னா ஸ்டில் நம்ம வந்து லாஸில் தான் இருப்போம் அப்படின்றத சிக்னிஃபை பண்ணுது. அதே நேரம் இங்கே ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வ் என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, இன்றைக்கி ப்ரைஸ் 615 இருக்குது. ஒருவேளை நாளைக்கு ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஒரு 15 பாயிண்ட்ஸ்னு வச்சுப்போமே, 630 வரைக்கும் போகுதுன்னு வச்சுப்போமே, 615லேருந்து 630 வரைக்கும் போகுதுன்னா, நாளைக்கு சடனாக போகுதுன்னா, அங்கே வரும்போது நம்ம எவ்வளோ டார்கெட் ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றத சிக்னிஃபை பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஷேடட் ஏரியாங்கிறது எக்ஸ்பைரி ஏரியா. அதே நேரம் இந்த ஸ்ப்ளைன் அப்படின்றது நாளைக்கு இமீடியட் ஆக்ஷன் நடக்கும்போது என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றத நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. ஓகேங்களா? 630 வரும்போது நாளைக்கு அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு 16,232 வரைக்கும் இப்போ இந்த கால் வாங்கி நாளைக்கு அது வந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது சிக்னிஃபை பண்ணுது. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் லாஸுங்கிறது நம்ம கட்டக்கூடிய என்டையர் ப்ரீமியம். பிரேக் ஈவன் ரொம்ப தள்ளி தான் இருக்குது. அதே நேரம் ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, விச் இஸ் 36% தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, கூட இன்னொரு லெக் ஆட் பண்ணி இந்த முதல் விஷயம் வந்து இந்த லாஸை மினிமைஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பிரேக் ஈவனை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த 630லேருந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துகிட்டு வர போகிறோம். கூடவே இந்த ப்ராபபிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? 36லேருந்து ஒரு 38-40% ப்ராபபிலிட்டி அப்படின்றது நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இட்ஸ் அ புல்லிஷ் வியூக்கான ஸ்ட்ராட்டஜி, அதாவது புல்லிஷ் டைரக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் கூட என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு காலை செல் பண்ணிக்கிறேன். என்ன காலை செல் பண்ணிக்கிறேன்னா, அவுட் ஆஃப் த மணியில் இங்கே ப்ரைஸ் எங்கே வரைக்கும் வருன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், 787 வரைக்கும் வருன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், 687 வரைக்கும் வருன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா, ஓடிஎம்மில் ஒரு 650யோட காலை வந்து செல் பண்ணிக்கிறேன். 650யோட காலை வந்து செல் பண்ணிக்கிறேன், விச் வாஸ் ₹10.40 இருக்குது. ₹10.40 இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். என்ன விஷயம் தெரியும்னா, உங்களுக்கு முதல்ல லாஸ் அப்படின்றது ₹42,000 வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். 42,480 வரைக்கும் லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களோட லாஸ் அப்படின்றது 650யோட எடுத்துக்கிறேன். உங்களோட லாஸ் அப்படின்றது மினிமைஸ் ஆகிருக்கு. 42லேருந்து 23 கன்வெர்ட் ஆகிருக்கு. ப்ராபபிலிட்டி பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 42% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிரேக் ஈவன் பாயிண்ட் 638லேருந்து இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். 638லேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு 1 செகண்ட் இன்னொரு வாட்டி இங்கே போட்டுக்கிறேன். 650 638லேருந்து 628 ஒரு 10 பாயிண்ட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கூடவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ₹42,000 மார்ஜின் தேவைப்பட்டது, இப்போ ₹38,000 மார்ஜின் போதும். விச் மீன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த 1,96,000 ப்ளஸ் இந்த 38,000, விச் மீன்ஸ் 2,45,000 சம்திங் ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 2,50,000 இருந்தால் தான் இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த மார்ஜின் 1,96,000 மார்ஜின்ங்கிறது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வச்சு வேறு ஏதாவது பொசிஷன்ஸ் நம்ம பில்ட் பண்ணணும்னாலும் பில்ட் பண்ணிக்கலாம். கூடவே இங்கே ரிஸ்க் ரிவார்டும் நமக்கு வந்து மெயின்டைன் ஆகிடுச்சு. ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:1.7 வரைக்குமான ரிஸ்க் டு ரிவார்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் 650 மார்க்கெட் அந்த லெவலில் 650ல் எக்ஸ்பயர் ஆகுதுன்னு வச்சுப்போமே. மார்க்கெட் வந்து 650ல் எக்ஸ்பயர் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. 650ல் எக்ஸ்பயர் ஆகும்போது நம்ம பண்ணக்கூடிய அதிகபட்சமான ப்ராஃபிட் 650க்கு மேலே எக்ஸ்பயர் ஆகும்போது நம்ம பண்ணக்கூடிய அதிகபட்ச ப்ராஃபிட்டுங்கிறது 39,000. ஒருவேளை நாளைக்கே 650 போகும்போது நம்ம பண்ணக்கூடிய அதிகபட்ச ப்ராஃபிட் அப்படின்றது ₹14,000. எனிஹவ் நம்ம ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்கிறது இந்த மார்க்கெட் எக்ஸ்பைரி அப்படின்றது 687க்கு மேலே வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்கிறோம். கரெக்டுங்களா? 687க்கு மேலே, விச் மீன்ஸ் 690 மேலே போகும்னு வச்சுருக்கிறோம். 690 போனாலும் 690ல் எக்ஸ்பயர் ஆனாலும் நம்மளோட அதிகபட்ச ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 39,248 தான் இருக்கும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சிக்னிஃபை பண்ணுது. இப்போ இதில் பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். பிரேக் ஈவனை பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். 738லேருந்து 728 கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 615க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 13 புள்ளிகள் மேலே போய் எக்ஸ்பயர் ஆகிட்டாலே ஓகேங்களா, இன்னும் ஒரு 13 பாயிண்ட்ஸுங்கிறது எங்கே வரும், இங்கே இருக்கும் 628ங்கிறது இங்கே இருக்கும். 13 புள்ளிகள் 628
13 புள்ளிகள் மேலே போய் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல எக்ஸ்பயர் ஆனால் கூட நம்ம லாஸ் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? நம்ம வந்து லாஸ் பண்ண மாட்டோம். ஒருவேளை மார்க்கெட் என்னோட டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் பண்ணக்கூடிய லாஸுங்கிறது அதிகபட்சமாக 23,000 இருக்கும். எனிஹவ் நம்ம வந்து ஒரு ட்ரேட் பிளான் பண்ணும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பிளான் பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப்ஸ் 650ல் நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. ஒரு லாங் பொசிஷன் 650ல் இந்த லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸுங்கிறது உதாரணத்துக்கு இந்த லெவலில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு 595ல் வச்சுருக்கீங்க. ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போமே. அந்த 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நாளைக்கே ட்ரிகர்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கே இந்த 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸுங்கிறது நாளைக்கே ட்ரிகர்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். 615லேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் 595 கரெக்டுங்களா? 595 பண்ணும்போது அப்போது நம்ம பண்ணக்கூடிய அதிகபட்சமான லாஸ் 595 இங்கே இருக்குது 595 பண்ணும்போது நம்ம இங்கே பண்ணக்கூடிய அதிகபட்சமான லாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? டார்கெட் ப்ராஃபிட் லாஸில் 7,602 வரைக்கும் நம்ம லாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதை நீங்கள் இண்டெக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டூல் மூலமாக நீங்கள் இண்டெக்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஜிஎக்ஸோட ஸ்கிரிப்ட்ஸ் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். கரன்சிஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பிஎஃப்ஓ ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்எக்ஸ் அண்ட் சென்செக்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்லேயுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு முன்னாடியும் இதோட மேக்ஸிமம் ரிஸ்க் என்ன, மேக்ஸிமம் ரிவார்டு என்ன, ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் புல் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் அதோட இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டிஸ் பற்றியும் அதை எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, நம்மளோட ஒன்லி ஆப்ஷன்ஸ் டூல் மூலமாக எப்படி அதை அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.